டிடிவி தினகரன், ஓபிஎஸ் சின்னம்மா ஆகிய 3 பேர் இணைந்து வழிநடத்தினால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும் என உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தெரிவித்துள்ளார். மதுரை உசிலம்பட்டி பகுதியில் கே. மூக்கையா தேவரின் 46வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஓபிஎஸ் அணி சார்பில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மூக்கையா தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்து விரைவில் முடிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் பேசிய அவர், டிடிவி தினகரனின் துரோகம் உச்சத்திற்கு வந்துவிட்டது என்பதால் தான் அவர் கட்சியில் இருந்து வெளியேறியதாக சாடினார். ஜல்லிக்கட்டு நாயகன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தின் வழிகாட்டுதலோடு இன்று கல்வி தந்தை கே. மூக்கையா தேவர் அவர்களின் 46வது குருபூஜை தினம். இந்த குருபூஜை தினமானது நமது சமுதாய ரீதியாக கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்தில் 3 கல்லூரிகளை அரசிடமிருந்து பெற்று இந்த சமுதாயம் கல்வி அறிவில் முன்னேற வேண்டும் என்ற கல்வி அறிவு என்ன என்று அறியாத காலத்தில் அன்றே இந்த சமுதாய கல்வி அறிவில் முன்னேற வேண்டும் என்பதற்காக எங்களது குலதெய்வம் பெரியப்பா கல்வி தந்தை கே. மூக்கையா தேவர் அவர்கள் 3 கல்லூரிகளை பெற்று மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டியிலும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதியிலும், ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலநீதி நல்லூரிலும் 3 கல்லூரிகளை அமைத்து இந்த சமுதாயம் அறிவு வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கி தந்தவர் கல்வி தந்தை கே. மூக்கையா தேவர் அவர்கள். அவர்களின் 46வது குருபூஜை விழா அவர் நினைவிடமான உசிலம்பட்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் இப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வழிகாட்டுதலோடு நாங்கள் அருமை அண்ணன் சுப்ரத்தினம் அவர்களும், அருமை அண்ணன் பசுமன் அவர்களும், அருமை மாமா அருமை அண்ணன் திண்டுக்கல் மாவட்ட சுப்பிரமணியன் அவர்களும், அருமை மாமா மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்களும் மற்றும் எங்களது ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர்கழக செயலாளர்கள் மற்றும் அனைத்து தொண்டர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழு தொண்டர்கள் அனைவரும் அருகே வந்து இப்பொழுது இங்கே மலரஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் கல்வித்தந்தை கே. மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபத்தை உசிலம்பட்டியில் சீக்கிரமாக நிதி ஒதுக்கீடு தந்து அதை வருகின்ற காலத்தில் விரைவில் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது, விரைவில் நிதி ஒதுக்கீடு செய்து, அரசாணை போடப்பட்டு விட்டது, நிதி ஒதுக்கீடு செய்து இந்த கல்வித்தந்தை கே. மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபத்தை விரைவில் எழுப்பி கொடுக்குமாறு அரசை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஓபிஎஸ் அவர்கள் வழியிலே வந்து இப்ப டிடிவி வெளியே வந்திருக்காரு, பிஜேபி கூட்டணியில இருந்து, அதை பாக்குறீங்க? இந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மரியாதை இல்லை என்று மதியாதார் வாசலில் மிதிக்காதே என்று அந்த எண்ணத்தில் வெளியேறி வந்திருக்கிறார்கள். அண்ணன் டிடி அவர்களும் துரோகம் உச்சத்திற்கு சென்று விட்டது, அதனால் நாங்களும் இந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று அண்ணன் டிடி அவர்களும் வெளிவந்திருக்கிறார்கள். அவர்கள் வெளிவந்தது அவர்கள் இருவரும் இணைந்து, சின்னம்மா அவர்களையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழி நடத்தினால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கலாம். செங்கோட்டையன் வந்து எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு எடப்பாடிக்கு கால எடு கொடுத்திருக்காரு சொல்லணும்னு சொல்லி, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? 1.5 கோடி தொண்டர்களின் மனக்குமுறல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1.5 கோடி தொண்டர்களின் மனக்குமுறல். அந்த 1.5 கோடி தொண்டர்களில் ஒருவராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அவருக்கு நாங்கள் பின்னிற்போம், அவருக்கு உறுதுணையாக இருந்து நாங்களும் போராடுவோம். மீண்டும் பிஜேபி கூட்டணிக்கு
அது தலைமை எடுக்கிற முடிவு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடி அவர்களும் இணைந்து எடுக்கின்ற முடிவுதான். அவர்களின் வழியில் நாங்கள் செல்கின்றோம். அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம்.